ரெண்டு இருக்கு ரெண்டு ரொம்ப வரைக்கும் படிக்கிறா 9வது வரைக்கும் படித்தேன். காலைல கூட ஒன்று சார் படிக்க சொல்லி படிப்பு வரலன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க சார். இன்னொரு பையன் சின்ன பையன் வந்து நல்லா படிச்சிருக்கேன், பாப்பா நல்லா படிச்சிருக்கு. இந்த வீடு எப்போ கட்டினீங்க? இதுக்கு ஒரு 7-8 வருஷம் சார். என்ன ரேட் அப்போ கட்டும்போது என்ன ரேட் வந்துச்சு? அப்போலாம் ஒரு 6 லட்ச ரூபா வந்துச்சு. 6 லட்சம் வந்துச்சு. கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க? கவர்மெண்ட் 1.25 1.25. மிச்ச காசு நீங்கள் போட்டீங்க. பரவாயில்ல, நல்லா அருமையான ஒரு வீடு கட்டிட்டீங்க. வாழ்த்துக்கள். அம்மா வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்காங்க சார். நீண்ட காலமாக உங்களை பேட்டி எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சரி சார். இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. சரிங்க சார். ஒரு நல்ல நடிகை, திறமையான அனுபவமான நடிகை இல்லைங்களா? உங்கள் நடிப்பை பார்த்து மெய் மறந்து போனேன். நல்லா நடிக்கிறீங்க. சரிங்க சார். அதனால தான் உங்களை பேட்டி எடுக்கணும்னு ஒரு ஆசை. சரிங்க சார். சரிம்மா, உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்க. உங்கள் ஊர், உங்கள் பேர், உங்கள் அம்மா அப்பா. நான் பிறந்தது திண்டுக்கல் மாவட்டம் சார். எந்த ஊருங்க? வடமதுரை ஊராளிப்பட்டிங்க சார். சரி. எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா இல்லை சார். அப்பா பேருங்க? எங்கள் அப்பா பேர் மூர்த்திங்க சார். சரி. எங்கள் அப்பா இறந்துட்டாரு. சரி. அம்மா இருக்காங்க. எனக்கு அண்ணன் 4 பேர், தம்பி 2 பேரும் சார். சரி. அக்கா 3 பேரும் சார். 3 அண்ணன் இறந்துட்டாங்க சார். சரி, பெரிய குடும்பமாக தெரியுது. 3 அண்ணன் இறந்துட்டாங்க. சரி. எங்கள் அப்பா வந்து முன்னாடி வந்து நாடகத்துக்கு. அப்பாவும் நாடகத்தில் இருந்தாருங்களா? ஆமாம், நான் சின்னம்மா. என்னம்மா பண்ண நடிகரா? அவர் வந்து நடிகராக இருப்பார். அப்புறம் கரகாட்டத்துக்கெல்லாம் அப்பா போவார். அப்படிங்களா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. சரி. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து நான் 7வது படிச்சுட்டு இருந்தேன். சரி. அப்போ வந்து நாடகம் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி. அப்போ எங்கள் அண்ணன் வந்து இப்போ இறந்து எங்கள் அண்ணன் விடுஞ்சா 30 நாள் ஆயிடுச்சு. பழனிசாமி சொல்கிறீங்களா? ஆமாம், எம்பி பழனிசாமி சார். எனக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு எங்கள் அண்ணன் வந்து முன்னேற்றத்துக்கு அவர் ஒரு காரணம். எங்கள் அண்ணன் தான் சார் காரணமே. சரி. அண்ணன் வந்து அப்பா அம்மா தங்கச்சியை நாடகம். அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டேன், பார்த்தீங்களா? இல்லைங்க சார். அவர் போட்டோவை வச்சு நீங்கள் கட்டபொம்மனில் ஒரு ஒப்பாரி வைப்பீங்க. அந்த ஒப்பாரியை ஜாயின் பண்ணி விட்டு ஒரு வீடியோ போட்டு விட்டு அப்போவே நான் கவனிக்கல. எங்கள் அண்ணன் இல்லை அப்படின்னா நான் வந்து இல்லைங்க சார். எங்கள் அப்பாவுக்கு பழனிசாமி தான் உங்களுக்கு எல்லா வகையில் உதவியாக இருந்திருக்காங்க. எல்லாமே எங்கள் அண்ணன் தான் சார். இதில் வந்து என்ன ஒரு எங்கள் அண்ணனோட பெருமை அப்படின்னு கேட்டால், நான் சின்ன பிள்ளையா நாடகம் பழகும் போது எல்லாமே கூப்பிட்டு பழகுனாங்க. சரி. ஆனா வந்து கொஞ்சம் இடையில வந்து இன்னொரு பொண்ணு நாடகத்துக்கு பழகுனதுனால என்னை இடையில விட்டுட்டாங்க. சரி. அவங்க வந்து அந்த குரூப்ல சேர்த்துக்கல. சரி. அப்போது எங்க அண்ணன் வந்து அவங்கள்ட்ட வந்து சவால் விட்டு, உங்களுக்கு முன்னாடி வேணாட்டாங்கப்பா. அப்ப என்னை வேணாம் அப்படின்ட்டாங்க. எங்க அண்ணன் என்னை வேணானதுனால எங்க அண்ணன் போகலைங்க சார். சரி. போகல. ஆனா எங்க அண்ணன் வந்து எனக்காகவே, என் தங்கச்சிக்காகவே நான் ஒரு போட்டி மாதிரி எங்க அண்ணன் நடிகையை கொண்டு ஆசைப்பட்டு அந்த சின்ன வயசுலயே வந்து அர்ச்சந்திர அரங்கேற்றம் பண்ணி வச்சாரு. எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அந்த நம்ம அண்ணனுக்கு வந்து பெருமையும் பேரு புகழும் நம்ம அண்ணனுக்கு நம்ம உயிர் உள்ள வர சரி நம்ம அண்ணனுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறிதாங்க சார். எங்க அண்ணன் இவ்வளவு தூரம் எனக்கு ஆளாக்கி விட்டான். சரி. ஆளாக்கி விட்டதுக்கு அப்புறமா அங்க நம்ம உள்ளேயே இருந்தப்ப இந்த அயலூர்ல ஒரு நர்ராஸ் அண்ணன் தாள வாசிப்பாரு அண்ணன். ஏன்னா அவங்கள மறக்க முடியாது நம்ம அண்ணன் தான். சின்ன ஆமா, அவங்க வெளி உலகத்துக்கு அறிமுகம் பண்ணி விட்டாங்க. அப்ப வந்து பெரிய கால அப்பா வந்து அந்த அப்பாலாம் இருந்தாங்க. நான் சின்ன பிள்ளையா தான் இருந்தேன். அவங்க வந்து கருவறைப்பட்டீங்களா? ஆமா, அந்த அப்பா அந்த முத்து நாய் அவங்க காலத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. ஆமா, வெளியில அறிமுகம் ஆனது வந்து அவங்களோட தான். அவங்க அண்ணா தோகமலா அண்ணா ஆறுமுகண்ணா, ஜோதி அக்கா டான்ஸருக்கு வருவாங்க. மணப்பற ஜோதி அக்கா. ஜோதினா கண்ணன் ஒய்ஃபா? ஆமா. சரி. அவங்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு காரணமா இருந்தவங்க. சரி சரி. ஜோதி அக்கா, அவங்க தோகமலா ஆறுமுகண்ணா. நீங்க ஆரம்பத்திலேயே ஸ்ரீபாட்டம் அடிச்சீங்களா இல்ல டான்ஸ்? ஸ்ரீபாட்டு தான் சார். டான்ஸ் இருக்குல்லைங்க சார். அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் நடிக்க? நான் வந்து ஒரு 7வது படிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் சார். ஆமா சார், ரொம்ப ரொம்ப சின்ன 7வது படிச்சுட்டு இருக்கும் போது இந்த நாடக கலைக்கு வந்தேங்க சார். உங்க வீட்டுல ஆதரவு தந்தாங்க? ஆமா சார், எல்லாமே குடும்பமே சார். எங்க குடும்பம் பெரும்பாலும் கேள்விப்படுறது நாடக நடிகர்களே சொல்றாங்க. சில நடிகர்கள் பிள்ளைங்களாம் பார்க்கும்போது அழகா இருக்கும், நாடக நடிகை வைக்கலாமேனா பிள்ளைங்க கெட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க.
உங்கள் வீட்டில் அப்படி சொல்லலைங்களா? எங்கள் வீட்டில் வந்து நம்பிக்கை வைப்பாங்க சார். அப்படிங்களா? ஆமாம் சார், சின்ன வயசுல இருந்தே நம்பிக்கை வைப்பாங்க. நம்ம பிள்ளை அப்படியா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து என்னை நம்பிக்கை தான் சார் எல்லாமே வைப்பாங்க. அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக நான் நடந்துக்கலைங்க சார் இந்நேரம் வரைக்கும். சரி சரி சரி. உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி? எங்கள் திருமண வாழ்க்கை வந்து சார் எங்கள் தாய் மாமா பையன் சார். இவர் பேர் அழகருங்களா? அழகருங்க. சரி. நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் சார். கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் இருக்குங்க? இப்போ வந்து 25 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். குழந்தைகள்? குழந்தைங்க 3 குழந்தைங்க சார். ஒரு பெண்ணு 2 பசங்க. என்ன வயசு இருக்குங்க? பாப்பாவுக்கு 24 வயசு நடக்குது. என்ன பண்ணிட்டு இருக்குங்க? நர்ஸ் வேலைக்கு போயிட்டு இருக்குங்க சார். வேலைக்கு போயிட்டு இருக்கு. பாப்பா தான் மூத்தது. ஆமாங்க சார். கல்யாணம் ஆகல. பையன் அவனுக்கு வந்து 22 வயசு. நீங்க ஒரு பையன்? பெரிய பையன் சார். இன்னொரு பையன். 2 பையன் ஒரு பொண்ணுங்களா? ஆமாங்க சார். சரி. எல்லாம் பெரிய பெரிய பையன் தான்? எல்லாம் பெரிய, எல்லாம் 3 பேருமே வேலைக்கு போறாங்க சார். என்ன படிச்சிருக்காங்க? பாப்பா காலேஜ் நர்ஸ் படிச்சிருக்கு. பாப்பா பசங்க என்ன படிச்சிருக்காங்க? இவன் 10வது வரைக்கும் படிச்சிருக்கான். என்ன வேலைக்கு போறாங்க? அந்த உள்ளூர்ல பால் சொசைட்டில வேலை பாக்குறாங்க. இன்னொரு பையன் கம்பெனிக்கு போயிட்டு இருக்கான். அந்த ரெனே கம்பெனி போயிட்டு இருக்கான். சரி சரி. போயிட்டு இருக்கான். பிரச்சனை இல்லைங்க சார், எந்த இதுவும் இல்லைங்க சார். குடும்பம் வந்து வறுமையில் இல்லை. வறுமையில இருந்தாலும் கூட நாங்க வெளியில காட்டிக்கிறது இல்லை சார். நல்ல வருமானம் வருதுல்ல? வருமானம் இருந்தாலும் இப்பதானங்க சார் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே பிள்ளைங்களை வளர்க்குறோம். நம்ம அம்மா அப்பா நம்மள பிள்ளை இங்க கஷ்டப்பட்டு வளர்க்கறது மாதிரி நம்ம அவங்கள வளர்க்குறீங்களா? ஆமாங்க சார். இப்போ ஓரளவுக்கு இல்லைங்க சார். இப்பதான் வறுமை இல்லைங்கிறீங்க. முன்னாடி வறுமையில வாழ்ந்துருக்கிறீங்க. சரி. ஆனா வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து 25 வருஷம் ஆயிடுச்சேன் சார். சரிம்மா. முன்னாடி எங்க அண்ணன் வந்து எனக்கு ஒரு தெய்வம் அப்படின்னா 10 வருஷமா நாடகத்துக்கு வராம இருந்தேன் சார் கல்யாணம் பண்ணி. அப்படிங்களா? என்ன வீட்டுக்காரர் நடிக்க வேண்டாரா? ஆமாங்க சார். சரி. ஆனா எங்க அண்ணன் எனக்கு ஒரு கண்ணுனா இவர் ஒரு கண்ணு சார். சரி. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வந்து கற்ற தொழில வந்து மண்ணுல போட்டு புதைக்க கூடாது. சரி. நம்ம மனைவி வந்து பேரும் புகழும் ஆகணும் அப்படின்றதுனால இவரும் கொஞ்சம் பாடுபட்டாரு. ஏன் 10 வருஷமா நடிக்காம விட்டீங்க? நாங்க திருச்சியிலே இருந்தோம் சார். இவருக்கு நாடக உலகம் என்னன்னு தெரியாது. சரி. அதனால விடாம இருந்தாரு. என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க? அங்க அவர் கொத்தனார் வேலைக்கு போவாரு. சரி சரி. கொத்தனார் வேலைக்கு போவாரு. அதனால எல்லாம் மாமியார் மாமனார் குழந்தைனார் எல்லாமே இருக்காங்க. ஓஹோ. எல்லாமே இருக்காங்க சார். சரிம்மா. உங்களுக்கு என்ன நாடகம் தெரியும்? எனக்கு வந்து முத்தாலம்மன், பாசிப்பதம், கட்டபொம்மன் நாடகம், மகமாயி நாடகம், பாண்டிசாமி, மதுரை வீரன், மார்க்கண்டேன், இந்த நாடகத்துக்கு போய் சார். ஆனா அதிகமா நமக்கு போறது எதுல போறீங்க? கட்டபொம்மன் நாடகம் தான் சார் போவேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 நாடகம் போய் வச்சுக்கோங்க. அதிகமா எந்த நாடகம் போவீங்க? அதிகமாவே கட்டபொம்மன் நாடகம் தான் சார் போவேன். அப்படிங்களா? ஆமாங்க சார். ரெக்கார்ட் பிரேக் நீங்க? ஆமாங்க சார். கட்டபொம்மன் நாடகம் பார்வதி அப்படின்னா கட்டபொம்மன் ஆயிடுச்சு. கட்டபொம்மன் நாடகம் தான் சார். அந்த கட்டபொம்மன் நாடகம் தான் சார் மெயினா போவேன். அதிகமாவும் அந்த நாடகம் தான் சார் ஆடு. அதுதான் கூப்பிடுறாங்க அதிகமா. அந்த நாடகத்துக்கு தான் சார் அதிகமா கூப்பிடுவாங்க. சரிங்க. நடிக்க வந்த காலத்துல உங்களுடைய முதல் வருமானம் சம்பளம் எவ்வளவு இருந்தாங்க? அப்போ வந்து 150. ஏதாவது வருஷம் ஞாபகம் இருக்கு? வருஷம் ஞாபகம் இல்ல சார். அப்போ வந்து அத வந்து கண்டுக்கலைங்க சார். 90களில் 2000 ஞாபகம் இல்லைங்களா? 2000க்கு உள்ளதான் சார். அன்னைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாங்க? அப்ப வந்து 100 ரூபாய் 150 ரூபாய் அவ்வளவுதான் சார் தருவாங்க. இப்போ எவ்வளவு அதிகமா தராங்க? இப்போ வந்து குடுக்கறதா அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சார். ஒரு ஆவரேஜ் சொல்லுங்க எவ்வளவு தருவாங்க? இப்போ 4 ரூபாய் தருவாங்க. 4 தருவாங்க. சரி தருவாங்க சார். சரி. நம்ம நாடகத்துக்கு போற பக்கமும் எல்லாமே நல்லா பாத்துக்குவாங்க சார். உங்களுக்கு ஒரு 5-6 நாடகம் தெரியும் போல தெரியுது இல்லைங்களா? ஆமாங்க சார். உங்களுக்கு நாடக ஆசிரியர் யார்? எனக்கு நாடக ஆசிரியர் வந்து அவர் ஊர் வந்து வடமரில தான் இருந்தாங்க. அவர் பேர் வந்து சண்முகம் சார். சரி. சண்முகம் சார் அவர் பேர் வந்து. தம்பி இதை புறா. சண்முகம் யாருங்க? சண்முகம் வந்து அவங்க எனக்கு ஆசிரியர். அவங்க தான் வந்து அங்க கத்து கொடுத்தது இந்த கட்டபொம்மன் நாடகத்துல. ஓ சரி. அது ஏதாவது சம்பளம் தரீங்களா நீங்க? ஆமா எல்லாமே காசு வந்து மொத்தமா பழகும் போது வந்து ஒரு டீமா கத்துக்கிட்டீங்க தனியா கத்துக்கிட்டீங்களா? டீமா கத்துக்கிட்டோம். கட்டபொம்மன் நாடகம் வந்து டீமா கத்துக்கிட்டோம். சரி. அதனால வந்து இன்னொரு பொண்ணு வந்ததுனால என்னை வேணான்ட்டாங்க. என்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வந்து அர்ச்சந்திரா வந்து அரங்கேற்றம் பண்ணி வச்சான். இப்ப அர்ச்சந்திராவுக்கு போறீங்களா? இல்லைங்க சார். இவர் சுத்தமா போறதில்ல. இல்லைங்க சார். சரி. பாட்டு கிட்ட ஏதாவது தெரியுங்களா? என்ன சார்? பாட்டு ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாம் வேணும் வந்தீங்களா? அது போயிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அது பழக்கம் இல்லாமல் போச்சு. இப்போ கட்டபொம்மன் மட்டும் அதிகமாக போறீங்க. ஆமாம் சார். உங்க ஊர் ரொம்ப ஒரு இன்டீரியர்ல இருக்குது. போக்குவரத்து வசதி இல்லாமல் எப்படி போயிட்டு வர்றது உங்களுக்கு இம்சியா தெரியலீங்களா? இல்லைங்க சார். அது வந்து பஸ்ஸுக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம்.
உங்கள் வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறதுனால வந்து எங்க போனாலும் ஒரு காவல் தெய்வம் மாதிரி கூட்டிட்டு வருவாருங்க சார். சரி. அதனால வந்து எங்களுக்கு வந்து ஒன்றும் தோணலைங்க சார். கொஞ்சம் லேட்டா போனாலும் 2 வீலர்ல போயிடுவோம். பஸ்னா கொஞ்சம் கஷ்டம் சார். ஆமா ஆமா போயிட்டு வர பஸ் வசதி இல்லை. மலைப்பிரதேசம் இது வந்து மலைப்பிரதேசம் சொல்லுவாங்களா? ஆமாங்க சார். அவ்வளோ இன்டீரியர்ல இருக்கிறீங்க. ஆமா சார். ஆனா மிகப்பெரிய நடிகையா இருக்கிறீங்க. சரிங்க சார். பாராட்டி ஆகணும். கட்டபொம்மன் ஒரு பாட்டு பாடுறீங்களா? கண்டிப்பா சார். ஏதாவது ஒரு நல்ல பாட்டா பாடுங்க. சரிங்க சார். என்ட்ரன்ஸ் நமக்கு வந்து கட்டபொம்மன் நடத்துல எல்லாமே என்ட்ரன்ஸ் தான். அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் சார். சும்மா பாட்டு. சரிங்க சார். பாருங்க சார். நிறைய பேர் உங்களை பாராட்டி இருக்கிறாங்க. நன்றிங்க சார். எல்லா பேரும் ஆசீர்வாதம் சார். நாடக உலகத்தில் பெரிய நடிகர்கள் கூட பார்வதி தான் சூப்பர் இருந்தாங்க. மற்ற நடிகைகளை கம்பேர் பண்ணும்போது பார்வதி தான் நல்லா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தோட ஆசீர்வாதம் சார். யாருக்குமே மனம் கொணாம நடந்துக்குவேங்க சார். சரி. நம்ம ரொம்ப முக்கியம், பணிவு முக்கியம். கண்டிப்பா சார். யாருக்குமே மனம் கொணாம நடந்துப்பேன் சார். அதனாலதான் அவங்க ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் நம்ம இவ்வளவு ஒரு பேர் வாங்குறோம் சார். இல்ல சில நாளுக்கு சம்பளம் குறைச்சு தராங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கிக்குவீங்களா? வாங்கிக்கங்க சார். அட்ஜஸ்ட் வாங்கிக்குவீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கங்க. சில பேர் ரொம்ப அதெல்லாம் என்னங்க சார், இவ்வளவுதான் எனக்கு வேணும், காசு என்னங்க சார், 4000 தான் வேணும், 5 பைசா குறைக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க இருக்காங்கல்ல. இல்லைங்க சார், காசு என்னங்க சார், காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சார். மனுஷ அதுதான் சார் நமக்கு வந்து முக்கியமே. சரி, கட்டபொம்மனோட ஒரு பாட்டு பாடுங்க. சரிங்க. தேவி திருமல் மதுரை மீனா அம்பிகையே ஈஸ்வரியே உத்தமி சக்கதேவி தேவி திருமல் மதுரை மினர் அம்பிகையே சிந்திருமால் மருகன் தங்கையரே சிந்திருமால் மருகன் தங்கையரே உன்னை போல் நான் ஒரு எனது ஈஸ்வரியே அம்மா சக்கதேவி தேவி உன்னை போல் நான் ஒரு பெண்ணல்லவா ஏறட்டு பாரம்மா இந்த நேரம் ஏறட்டு பாரம்மா இந்த நேரம் பாஞ்சாலங்கோட்டையே தேவினி பாஞ்சாலங்கோட்டையே காத்ததாயே பத்தினி சக்கம்மா வந்துதவு பத்தினி சக்கம்மா வந்துதவு என்னை பெற்று எடுத்திட்ட என்னை பெற்று எடுத்திட்ட எந்த தாயே எனக்கு பேணிமும் வளர்த்திட்ட எனது தந்தை அப்பா பேணிமும் வளர்த்திட்ட எனது தந்தை. சரிங்கம்மா, அருமையாக பாடுறீங்க. என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் வந்து 7வது சார் படிச்சிருக்கேன். 7ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். உண்மையாலுமே சொல்றீங்களா? உண்மையாலும் சார். பரவாயில்ல, கம்மியாக படிச்சிருக்கிறீங்க. நிறைய கல்வி ஞானம் கேள்வி ஞானம் நிறையா இருக்கு. குரல் வளம், கடவுள் கொடுத்த குரல் வளம். கண்டிப்பா சார். நல்ல குரல் வளம். ஆமாம் சார். இந்த நாடகத்தை சொல்லி கொடுத்த ஆசிரியர் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அதான் சண்முகன்ற அவர் தாங்களா? அவங்க தான் இந்த கட்டபொம்மன் நாடகம் சொல்லி கொடுத்தது. இவ்வளவு வசனம் இவ்வளவு பாட்டுதான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறீங்கன்னா அது பெரிய விஷயம். ஆமாம் சார். படிப்பு வேற கம்மியான படிப்பு தான். நான் பழகும் போதே வந்து அரங்கேற்ற மாட்டி எல்லாம் பாட வச்சாங்க சார். சரி. அவங்க வந்து எழுதி கொடுத்தாங்க ஒரு நோட்ல. சரி. 2 நாளையில வந்து நான் கத்துக்கிட்டு போய் பாடினேன். பெரிய விஷயம் தான். ஆமாம் சார், 2 நாள்ல கத்துக்கிட்டு பாடினேன் சார். அப்ப அவர் ஆசீர்வாதம் பண்ணாரு. ஓஹோ. இப்ப சமீபத்தில் உங்க அண்ணன் பழனிசாமி இறந்துட்டார் இல்லைங்களா? ஆமாம் சார். அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் நாடகம் நான் பார்த்து நல்லா ஆல்ரவுண்டு அருமையாக வசிக்கக்கூடியவர். ஆமாம் சார். ஒரு என்ன காரணம் இறப்புக்கு? எங்கள் அண்ணன் அவன் இறப்பு காரணம் உடம்பு சரியில்லாம இருந்தான். சரி. நாங்கள் எவ்வளோ சொன்னோம் தண்ணி அடிக்காதனே, இவரும் எவ்வளோ சொன்னாங்க தண்ணி அடிக்காதீங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்ப தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி. சொல்றதை கேட்காம வந்து தண்ணி அடிச்சான். தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கும் கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்கு சார். என்ன வயசுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு? அந்த பிள்ளைங்களுக்கு வயசு எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் பொண்ணை கட்டி கொடுத்து ஒரு அவ்வளவு பெரிய பிள்ளைங்களா? ஆமாம் சார். இப்ப அவன் மையன் வந்து அவன் மாதிரியே ஆள் வந்து வசிக்கிறான். மூர்த்திங்கிற பையன். இன்னொரு பையன் தாள பூவரசங்கிற வந்து தாளம் வாசிக்கிறான். ஏன்னா எங்க அண்ணன் வந்து பெருமையா தான் சார் எங்களுக்கு. அப்படிங்களா? மிகப்பெரிய இழப்பா நினைக்கிறீங்க? ரொம்ப இழப்பு சார். தண்ணியை தான் அவரை காலி பண்ணிடுச்சு. தண்ணி அடிச்சதுதான் சார். எவ்வளோ நாங்கள் வந்து தண்ணி அடிக்காத கேட்கலைங்க சார். எங்கள் அண்ணன் வந்து என்னை மட்டும்தான் சார் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லா பேருமே உசுரா நினைப்பாங்க சார். எங்கள் அண்ணனே என்னை உசுரா தான் சார் நினைப்பேன்.
சரி, கட்டபொம்மனை விட்டு வேற நாடகம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வேற நாடகம் முத்தாலம்மன் நாடகம், மகமாயி நாடகம், சரி, பாண்டிசாமி நாடகம். இதுக்கு உங்களுக்கு நாடக ஆசிரியரா இருக்கு? இதெல்லாம் வந்து நானா கத்துக்கிட்டேங்க சார். நாடகம் பார்த்து அப்படியே மனப்படம். நாடகத்தை பார்த்து போறப்ப சொல்லி தருவாங்க. சரி. இந்த முத்தாலம்மன் நாடகத்தை வந்து எங்க அண்ணன் தான் சார் எனக்கு. பழனிசாமி தான் சொல்லி கொடுத்தாரு. ஆமா சார். முத்தாலம்மன் நாடகத்துக்கு வந்து கட்டபொம்மன் நாடகத்துக்கும் அர்ச்சந்திராவுக்கும் அவன் தான். முத்தாலம்மன் நாடகத்துக்கு எங்க அண்ணன் தான் எனக்கு வந்து ஆசிரியரே. சரி. மற்ற நாடகங்கள் பூரா நான் கேட்டு எங்க அண்ணன் சொல்லி தருவான், நான் கத்துக்கிட்டேங்க சார். எல்லா நாளுமே எங்க அண்ணன் தான் சார் எனக்கு எல்லாமே. குரு. எங்க அண்ணன் தான் சார் எனக்கு எல்லாமே குரு. அவன் இறந்துட்டாலும் அவனுடைய ஆசீர்வாதம், அவனோட உயிர் பூரா என் மேலதான் சார் இருக்கும். சரி, உங்களோட நிறைய ராஜ நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. ஆமாங்க சார். பகதூர் வெள்ளைய தேவலாம். ஆமா சார். அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். யார் யார் உங்களோட நடிச்சாங்க? அவங்கள பத்தினா நான் அந்த முதல் நடிச்சது பெரிய கதையா? அவர் வந்து பாசிபத நாடகத்துல வந்து அவரை சந்திச்சேன் ஃபர்ஸ்ட். சரி. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வெளியில அறிமுகம் கட்டபொம்மன் நாடகத்துல வந்து இவர் முத்து நாய்க்கிறப்பா. சரி. கருவார்பட்டி. அவரும் கருவார்பட்டி. நான் சின்ன வயசா இருக்கும் போது. சரி. அந்த அப்பா தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட்டபொம்மன் நாடகத்திலேயே. சரி. அவர் தான் முத்து நாய்க்கர் தான். அவர் தான் சார். அதுக்கப்புறம் வந்து அர்ச்சந்திரா நாடகத்துல வந்து இவர் தாள வாசிக்கிறார் சந்திரன் அவங்க அப்பா. அவர் விஸ்வாமுத்திரர் போட்டாரு. சின்ன பாப்பாங்கிறவர் வந்து அவங்க ராஜபாத் நம்ம மகடாமூர்த்தி நம்ம வந்து எல்லா அவங்க வந்து ஃப்ரீயா நடிச்சுட்டு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறமா வந்து எங்க அண்ணன் தான் சார் எனக்கு. அப்படிங்களா? ஆமா. சரி, பாசுபத நாடகத்துல ஒரு பாட்டு பாடுறது பார்க்கலாம். பாசுபத நாடகத்துல என்ன சினிமா பாட்டு தானே சார் நம்ம பாடம். சினிமா பாட்டே பாருங்க. சினிமா பாட்டையா சார்? ஒரு 2 லைன் பாருங்க. அப்படிங்களா? நதியோரம் நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் தீன் சொல்ல. சரிம்மா, பாசுபதத்துல ஒரு பாடுங்க. மார்பினிலே மச்ச அடையாளங்கள். அப்படிங்களா? ஆமா சார். தோளில தான் துளசி மாலை அவருக்கு, தொப்பிலே அமிர்த கலசம், மார்பில தான் மச்சரகை அவருக்கு, மணிக்கையினில் சேகண்டியாம், முன்னுரகை பின்னுரகை அவருக்கு, முதுவெல்லாமா மச்சரகை, பள்ளியில தான் பரிசவினை அவருக்கு, பாதமெல்லாம் செந்தாமரை. சரிங்க, உங்க பொண்ணு நர்ஸா போகுது, ஏன் நாடகத்துக்கு கொண்டு வரல? வேணாம் சார். நர்ஸை விட நாடகத்துல வருமானம் அதிகம் இல்லையா? வருமானத்தை இன்னைக்கு வயசு இருக்குன்னு வரல. எனக்கு ஒரு நடிகை சொன்னாங்க, நானும் நர்ஸா இருந்தேன், சம்பளம் கம்மியா கிடைச்சது, நாடகம் வந்துட்டு எனக்கு சம்பளம் அதிகமா கிடைச்சது அப்படின்னாங்க. நீங்க அப்படி சார்? ஏன்னா எங்க அப்பா ஒரு நடிகர், எங்க அம்மா அண்ணன் ஒரு நடிகர், நானும் ஒரு நடிகர், எனக்கு அப்புறம் எங்க கணவர் ஒரு நடிகர் தான். சரி. எனக்கு அப்புறமா இவரும் ஒரு நடிகர் தான். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் பையனும் ஒரு நடிகர் தான், ஒரு நாடக கலைத்தொழில்ல. சரி. அதனால வந்து நம்மளோட போதான்னா அதுங்களும் வந்து நான் நாடக தொழிலுக்கு வரலன்னு. இதோட ஒரு விஷயம், எங்க சின்ன பையன் வந்து நாடகத்துக்கு போவான். உங்க பொண்ணை ஏன் நாடகம் கொண்டு வர வேண்டாங்கிறீங்க? அவன் விருப்பப்படலைங்க சார். நான் என்ன சொன்னேன், இதுல வருமானம் அதிகமா கிடைக்கும் சொல்ல வரேன். 10 ரூபாயா இருந்தாலும் வேண்டாம், நீங்க போறீங்களா போங்கன்ட்டு என் மகளுக்கு பிடிக்கலீங்களா? ஆமாங்க சார், அவளுக்கு பிடிக்கல. எங்க சின்ன பையன் தாள வாசிக்க போவான், என் சின்ன பையன். சரி. வேஷமும் அந்த சேதுபதி வேஷம் இதெல்லாம் போட்டிருக்கேன், என் பையன் சின்ன பையன். அதனால மகளை நாடகத்துக்கு கொண்டு வர மகளுக்கு விருப்பம் பண்ணிட்டீங்க? ஆமா சார், அவங்களுக்கு நாடகத்துல இருந்து விருப்பம் இல்லை சார். சரி சரி. நாடகத்துல நிறைய சம்பவங்கள் பார்த்துருப்பீங்க, கஷ்ட நஷ்டங்கள், ஏதாவது ஒரு கஷ்டமான சம்பவங்கள் தான் சொல்லுங்க. கஷ்டமான அதுல என்ன சார் கஷ்டமான என்னத்த, எல்லாருமே கஷ்டமா தான் இருக்கும். நான் ஒரு கேள்வி விட்டேன், சொல்லுங்க சார். உங்களோட நடிச்ச ராஜ நடிகளை பத்தி சொல்ல சொன்னேன், ஒரு 2 ஒருத்தர் சொல்லி அப்படி விட்டீங்க. எப்படிங்க சார்? உங்களோட நடிச்ச நடிகர்களை பத்தி கேட்டேன். அதான் முத்து நாயகன் சொல்ல ஆரம்பிச்சீங்க, நானும் ஏதோ திசையை மாத்திட்டு நினைக்கிறேன். அவர் தான் கட்டபொம்மன் நடிச்சார். சரி, அப்படியே வாங்க, அப்படியே வரிசை அந்த காலத்துல வாங்க. மேட்டுக்கடல ஏழுமலை அண்ணா. சரி. அவங்க அதுக்கப்புறம் இந்த கடவுர்ல துரையப்பா. சரி. அவங்க ராஜ நடிகர்ல வந்து அவங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ உள்ள இதுல வந்து பசுபதி, தம்பி அண்ணா. சரி. இவங்க அதிகமா உங்களை பயன்படுத்திக்கவங்களா நாடகத்துக்கு? எல்லா பேருமே நம்மள வந்து கூப்பிடுவாங்க சார். நான் போவேன்.
நம்மளுக்கு முன்னேற்றத்துக்கு காரணம் எல்லா பேருமே அயலூர்ல சந்திரனு பேர் என்ன இவங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து கூட பிறந்த ஒரு தங்கச்சி மாதிரி. ஆமா சார், நம்மளுக்கு முன்னேற்றத்துக்கு காரணம் சார். நல்ல மரியாதை தராங்களா நாடகம்? ஆமா சார், அந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க, மரியாதை தராங்க. போனாலும் மரியாதை கொடுப்பாங்க. சரி, நிறைய சம்பாதிக்கிறீங்க, சொல்லுங்க சார். அதை ஏதாவது மிச்சப்படுத்தி ஏதாவது சாதனை பண்ணியிருக்கிறீங்களா? சாதனை எல்லாம் என்ன சார், வீட்டை கட்டினேன், நிலத்தை வாங்கி போட்டேன், நகை நெட்டில் வாங்கினேன், வீடு வந்து இந்த வீடு கட்டியிருக்கோம். அவங்க சொன்னாங்க இந்த வீடு அவங்க பாதி காசு கொடுத்தா நம்மளால முடிஞ்ச மட்டும் உழைச்சு இந்த வீடு நாடக பணம் இதில் பயன்படுத்தி வீடு கட்ட பயன்படுச்சு. சரி, வேற ஒன்றும் எங்கெங்கெல்லாம் நான் அதிகம் நடந்து போவீங்க? அய்யலூர்ல உங்களை சில சமயம் பார்த்துருக்கிறேன். இப்போ எல்லா பக்கத்துமே தான் சார். ஆமா, முன்னாடி இருந்தா அயலூர்ல அதிகமாக ஆடிட்டு இருந்தோம். சரி, இப்போ எல்லா பக்கத்துமே போயிட்டு இருக்கோம். எங்கெங்க போயிருக்கீங்க சொல்லுங்க? எல்லாமே இங்கிட்ட சுத்தோட்டார் எல்லாமே எல்லாம் நம்ம வந்து போகாத ஏரியா இல்லைங்க சார், எல்லா ஏரியாவும் போயிட்டு தான் இருக்கோம். அப்படிங்களா? ஆமா சார். இப்போ ஒரு உதாரணமா திண்டுக்கல் வரைக்கும் போயிருப்பீங்களா? அங்கிட்டு திண்டுக்கல், மதுரை எல்லா பக்கத்துமே அங்கே கட்டமாக நடக்குது சார். அந்த பாணிக்கு போயிருக்கோம். மணப்பாறை செட்டு அங்கே கொண்டு போகிற போது நீங்கள் போயிருங்க. ஆமாம் சார், போயிடும் சார். இப்போ கட்டபொம்மை நாடகத்தில் வெள்ளையம்மாளா நாய்க்கரெல்லாம் வெள்ளையம்மாளை வேஷம் நடிக்கிறது தெரியுங்களா? ஆமாம் சார். இப்போ ஐயர்மலை, துரைசாமி, இங்கிட்டு அரண்மனை ராஜு பையன், இன்னும் சில பேர் எனக்கு பேர் ஞாபகம் வரல. ஆமாம் சார், நடிக்கிறாங்க. இவங்களுடைய நடிப்பு உங்களுக்கு பாதிப்பு ஏதாவது தருதா? அப்படியெல்லாம் இல்லைங்க சார், பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பாதிப்பாகவே நினைக்க மாட்டேங்க சார். அப்படியா? ஏன்னா எல்லாமே ஏன்னா சில நாள் பார்க்குறேன், அங்கே யாரும் ஐயர்மலை நடிக்கிறாரு, இன்னும் ராஜு நடிக்கிறாரு, இங்கிட்ட துரைசாமி நடிக்கிறாருன்னு ஒரு பேச்சு வருது. அப்படி போது உங்களுக்கு நாடக வாய்ப்பு குறையுதுங்களா இல்ல குறைஞ்சாலும் கூடுனாலும் நான் அதை நினைக்க மாட்டேன். உங்களுக்கு டெய்லி நாடகம் கிடைச்சிக்குது? நாடகம் கிடைச்சிடும் சார், அது மாதிரி நான் நினைக்க மாட்டேங்க சார். எல்லாம் நம்ம ஒரு லேடிஸ் போடுறத ஜென்ட்ஸ் போடுறாங்க, அது ஒரு சந்தோஷம் தானே சார். அவங்க நல்லா நடிக்கிறாங்க. ஆமா சார், யூடியூப்ல பாப்பேங்க சார். அப்படிங்களா? அவங்ககிட்ட வந்து ஏதாவது கத்துக்கிறீங்களா? இல்ல, அதெல்லாம் இல்லைங்க சார், கத்துக்கிறது இல்லை. நீங்க உங்க நாடக ஆசி சொல்றது வந்து அப்படியே வச்சுட்டீங்க. இவரும் எங்க அண்ணன் நாடக ஆசிரியர் சொல்லி தந்தாங்க, அண்ணன் சொல்லி தந்தாங்க. சரி, தெரிஞ்சாலும் தெரியாது இவர் எங்க வீட்டுக்காரர் நிறைய வந்து கதைகள் சொல்லுவாரு. உங்க வீட்டுக்காரர் நாடகம் நிறைய தெரியும்? ஆமா சார், நாடகத்துக்கு இப்ப ஏதோ வந்திருக்காரு. நடிக்கிறாங்களா? நடிப்பாருங்க சார். அவரு மகமாய் நாடகத்துல வந்து கோட்டை பெருமாள் கோணார போடுவாரு, மற்ற விஷயங்கள் மதுரை வேற நாடகம் எல்லா நாடகத்திலுமே நடிப்பாரு சார். அப்படிங்களா? ஆமா சார், ஒரு வழியா சகலகலா இருக்காரு. ஆமா சார். இப்போ நாடக உலகில் பெண்கள் நிறைய வந்துட்டாங்க இல்லைங்களா? ஆமா சார். உங்களுக்கு நிகர யாரு விளையாம நடிக்கிறாங்க மற்ற உங்களை தவிர? வேற யாரு? அந்த பிரியா நடிக்க நினைக்கிறேன், புதுப்பட்டி பிரியா தெரியாதுங்களா? எனக்கு வந்து லட்சுமி பிரியாக்கா. லட்சுமி பிரியா நல்லா நடிக்கலாம். அவங்க இந்த ஏரியா பக்கத்துல இருக்கலாம்? இங்க பக்கத்துல தான் சார் இருக்காங்க. சரி சரி. கோவில்பட்டிங்களா அவங்க? அவங்க இப்ப இங்க சமத்துவபுரத்துல அந்த அக்கா இருக்காங்க. பக்கத்துல இருக்காங்களா? சரி சரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம வடமரில் விஜயாக்கா. சரி, வடமரி விஜயா தெரியும். வேற யாரும் நடிக்கக்கூடிய ஆளுங்க? வேற நம்ம வந்து எல்லாமே ஒரு லேடிஸ் கேட்குறேன். எல்லாமே ஒரு நடிகராக இருந்துக்கிட்டே யாரையுமே தாழ்த்தி சொல்ல வேண்டாம். தாழ்த்தி சொல்ல வேண்டாம், யாரும் நடிக்கிறவங்களுக்கு தெரியும்ல. அதான் நான் சொன்னேன், லட்சுமி பிரியாக்கா, விஜயாக்கா, சரி, அம்பிகாக்கா. ஓஹோ, இவங்கெல்லாம் கட்டவங்களும் அருமையாக நடிப்பாங்க. சரி சரி. நாடக உலகில் மறக்க முடியாத அனுபவங்கள் தான் சொல்லுங்க. மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து ஒன்றுமே இல்லைங்களா? ஏன்னா பிறந்த இடத்துலையும் அந்த அனுபவங்கள் வந்து விடலை. இல்லை, நாடகத்துக்கு நிறைய போறீங்க. ஆமாம் சார். சில சம்பவங்கள் பிடிச்சிருக்கும், பிடிக்காம இருக்கும், அந்த மாதிரி கேட்குறேன். அந்த அளவுக்குலாம் இல்லைங்க சார், அந்த அளவுக்குலாம் இல்லைங்க சார். ஏன் டான்ஸ் வராமல் நேரடியாக ஸ்ரீபாட்டா வந்தீங்க? இல்லைங்க சார், எங்கள் அண்ணன் விருப்பம் வந்து ஸ்ரீபாட் அப்படின்ட்டாங்களா? ஸ்ரீபாட்டை தான் நம்ம தங்கச்சியை கொண்டுட்டு வரணும்னு அந்த அதனால வந்து ஸ்ரீபாட்டை. என்ன சாதிக்கலாம்னு பார்க்குறீங்க நாடக உலகத்தில்? நாடக உலகத்தில் வந்து நமக்கு வந்து கடைசி வரைக்கும் நான் சாதிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிறந்த வீட்டுக்கும் நல்ல பேர் வாங்கி தரணும், நம்ம புகுந்த வீட்டுக்கும் நல்ல பேர் வாங்கி தரணும், நம்ம வந்து நாடக நடிகர் அனைவருக்குமே ஒரு பெருமை வாங்கி தரணும் சார். பெரிய விஷயம் தான். ஆமாம் சார். நீங்கள் ஒரு சிறந்த ஒரு சூப்பர் ஸ்டார் தான், நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். அப்புறம் நாடக கலைஞர்கள் அனைவருக்குமே வந்து நம்ம நல்ல பேர், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்ல பேர் வாங்கி தரணும் சார். சரி, பொன்னர் சங்க நாடகத்தில் தங்காள் வேஷம் ஒரு அருமையான வேஷம் இல்லைங்களா? ஆமாம் சார்.
அதுலேயும் நீங்கள் நடிக்கக்கூடாது. அதில் வந்து பொன்னர் சங்க நாடகம் பழகும்போது அப்பா சொன்னார், தங்காவுக்கு படிமா அப்படின்னு சொன்னார். சரி. அக்கா பெரிய நாயகி அக்கா வந்து அவங்க வந்து தங்கா போடுவாங்க. சரி. அதனால வந்து எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் வேண்டாம் பண்ணிட்டாங்களா? அப்பா வேணான்ட்டாரு சார். இல்லாட்டி அப்பவே வந்து தங்காலுக்கும் படிச்சுட்டு தான் இருந்திருப்பேன். இன்னைக்கு பொண்ணு சொன்ன நிறைய நடத்துகிறாங்க. நடத்துகிறாங்க சார். ஆனால் எங்கள் அப்பா வேணான்ட்டாரு சார். அப்படிங்களா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் நடப்பீங்க நீங்கள்? ஒரு வருஷத்துக்கு எப்படியும் 100 நாடகங்களுக்கு. 100 நாள் இருக்குங்களா? இந்த தூக்கம் உங்களை எதாவது பாதிக்குதுங்களா? தூக்கம் வந்து வீட்டில் வந்து அதிகமாக தூக்கம் பாதிக்கலைங்க சார். உடம்பு எதாவது பாதிக்குதா? இல்லைங்க சார், அதெல்லாம் இல்லை. வயசுனால தெரியல, இன்னும் வயசு ஆகணும். ஆமாம் சார். அதனால ஒன்றும் தெரியலைங்க சார். இப்போ நாடகத்துக்கு போகிறீங்க. ஆமாம் சார். ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச சம்பவங்கள் ஏதாவது சொல்லுங்கள், மறக்க முடியாத உங்களுக்கு பிடிச்ச சம்பவம். எனக்கு பிடிச்ச சம்பவம் வந்து எது சொல்கிறது மாதிரி வந்து எனக்கு நடக்கலைங்க சார். அப்படிங்களா? எல்லாமே சந்தோஷம்தான். சரி. இந்த கட்டபொம்மன் நாடகத்தில் ஒரு ஒப்பாரி வைப்பீங்க. ஆமாம் சார். ஒப்பாரி ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஒப்பாரி, அந்த ஊர்லாம் ஒப்பாரி சொல்லுவாங்க, அதில் இருந்து ஒன்று எடுத்து. இல்லைங்க சார், எனக்கு வந்து வாத்தியார் சொல்லி கொடுத்தா. வாத்தியார் சொல்லி அந்த ஒப்பாரி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சார். சரிங்க சார், நல்லா இருக்கும். சரி. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு கல்கோட்டை, எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறையே, நம்ம இனம் பெருத்த நன்னாடு. உங்க கண்ணுள்ள நாளையிலே, கண்ணுள்ள நாளையிலே நான் இந்த ஒதுக்கி வச்சேன், நம்ம எனத்தார தள்ளி வச்சேன். இந்த முள்ளு குத்துறதும் இந்த சண்டாலஞ்சிமையிலே, சதிகாரம் பட்டணத்தில் நீங்க இல்லாத நாளியலா, நம்ம எனத்தாரு எசுறது எனக்கு இருக்க மனங்குடலையே. இன்னைக்கு சங்கமுள்ளு கல்கோட்டை, சங்கமுள்ளு கல்கோட்டை, எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறையே, நம்ம சனம் பெருத்த நன்னாடு. உங்க கண்ணுள்ள நாளையிலே, கண்ணுள்ள நாளையிலே நான் சங்க ஒதுக்கி வச்சேன், நம்ம சனத்தார தள்ளி வச்சேன். இந்த சங்கமுள்ளு குத்துறதும் இந்த சண்டாலஞ்சிமையிலே, சதிகரம்பட்டணத்தில் நீங்க இல்லாத நாளிலா, நம்ம சனத்தார் ஏசுறது எனக்கு சகிக்க மனங்குடலையே. இன்னைக்கு மாமரத்து பச்சையெல்லாம், மாமரத்து பச்சையெல்லாம், எனக்கு வாச்சிட்ட என் ஜாமி என் துறையே, நம்ம இந்தன் வச்சு கொஞ்சுதுன்னு. சரிம்மா, இதுலேயே இந்த போகாதே போகாதே என் கனவான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம், கனவு செய்யணும். இல்லை, கனவு கண்டேன். ஆமாம் சார். எத்தனை கனவு வருது? அதில் வந்து நிறையா வரும். நம்ம வந்து நேரத்துக்கு தகுந்தது மாதிரி சுருக்கிட்டு ஒரு 5 கனவுகள் சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். போகாதே போகாதே என் கனவா, என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். சாமி சொல்ல சாமி சொல்ல பதறே ஆருயிரே, எப்படி சொல்வேன் நான் மன்னவரே, எப்படி சொல்வேன் நான் மன்னவரே. சாமி இஞ்சி கிணறுமே இடிய கண்டேன், சாமி இஞ்சி கிணறுமே இடிய கண்டேன். எலும்பு சம்பூந்தோட்டம் வாட கண்டேன், எலும்பு சம்பூந்தோட்டம் வாட கண்டேன். மஞ்சள் கிணறுமே சாமி, மஞ்சள் கிணறுமே இடிய கண்டேன். மாதுளம் பூந்தோட்டம் வாட கண்டேன், மாதுளம் பூந்தோட்டம் வாட கண்டேன். சாமி குளிக்க மஞ்சள் அரைக்க கண்டேன், சாமி குளிக்க மஞ்சள் அரைக்க கண்டேன். கும்பாங்கரி போல போக கண்டேன், கும்பாங்கரி போல போக கண்டேன். சரிம்மா, கட்டபொம்மன் நாடகத்தில் எத்தனை மணிக்கு நீங்கள் வேஷம் போட்டு வெளியே வருவீங்க? அப்போல்லாம் வந்து 2:30 மணிக்கெல்லாம் வந்து நாங்கள் சின்ன முன்னாடி நாடகம் பழைய காலத்தை சொல்றீங்க. ஆமாம் சார், 2:30க்கெல்லாம் அப்போதைக்கெல்லாம் வெளியே வந்துடுவீங்க. ஆமாம் சார். இப்போல்லாம் மணி 3, 3:30 ஆயிருக்கும் சார். இல்லை, பகதூர் வளையத்தில் வந்தப்போ நீங்கள் வரீங்க. ஆமாம் சார். அவங்களே வந்து 3 மணிக்கு தான் சார் என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் 4:30 வருவீங்க. 3:30, 4 மணி ஆயிரும் சார்.
இல்லை அவங்களே ஒரு மணி நேரம் ஓட்டிட்டு அப்புறமா நீங்கள் வருவீங்க? ஆமாம் சார். இது முழு கதையும் சொல்ல முடியுதுங்களா? முழு கதை எல்லாம் இல்லைங்க சார். கட் பண்ணிடுறீங்க. டைம் பத்தல சார். இதுக்கு என்ன காரணங்கிறீங்க? இதுக்கு என்ன காரணம்னா எல்லாமே முன்னாடி ஒரு ஆர்வம் காரணமா இல்லை இந்த நாய்க்கர் ஆட்டம் இடையில ஒன்று சேர்வை ஆட்டம் ஒன்று நிறைய பக்கம் எதிர்பார்க்குறாங்களாங்க சார், அதனால அவங்க ஆடுவாங்க சார். ஏன்னா நாய்க்கர் வேஷம் போடுறதுனால வந்து எதிர்பார்க்குறாங்க. நிறைய பக்கம் அவங்கள எதிர்பார்க்கறதுனால அப்புறம் அவங்களும் கொஞ்சம் ஆடணும்ல சார். ஓஹோ, அப்போ உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு குறைஞ்சு போயிடுது. வாய்ப்பு குறைஞ்சாலும் கூட நாங்கள் இடத்த காட்டி நாங்கள் நல்லபடியாக விடியறதுக்குள்ள எல்லாம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிறீங்க. இப்போ நாடகம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட பப்பூன் டான்ஸ் வரைக்கும் தான் மக்கள் உட்காந்து பார்க்குறாங்க. ஆமாம் சார். அதுக்கு மேலே யாரும் உட்கார்ற மாதிரி அதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு ஊரில் வந்து 4 பேர் 5 பேர் உட்காந்துருக்காங்க சார். என்ன காரணம்? அது என்ன காரணம் அப்படின்னா இப்போ உங்க மேல குற்றமா? எங்க மேல நடிகர் மேல யார் மேலயும் குற்றம் இல்லை சார். அவங்க வந்து இந்த ஆடலும் பாடலும் பாட்டு கச்சேரி இப்படி பாத்துக்கிட்டு வந்து மகமாயி நடத்துல கும்பல் இருக்கு. அதுக்கு வந்து கும்பல் சாமி நடத்துல கிட்டத்தட்ட விடிய கும்பல் இருக்குது. சாமி அழைக்கிற வரைக்கும் தான் சார் இருக்காங்க. அப்படிங்களா? அப்புறம் போயிறாங்களா? பாண்டிசாமி நடத்துல சாமி அழைக்கிற வரைக்கும் தான் இருக்காங்க. அவ்வளவுதான் கும்பல். அது வரைக்கும் உட்காந்து சாமி ஆடுறப்பதான் கொஞ்சம் சாமி அழைக்கிறதுனாலதான் அந்த கும்பல் இருக்காங்க. அப்புறம் கலைஞ்சு போயிடுது. கலைஞ்சு போயிடுவாங்க. என்ன காரணம்? ஒரு நாள்ல விடிய விடிய கும்பல் இருந்துச்சு. 80 தான் பார்ப்பேன் நான். ஆமா சார். 70 நடனம் பார்த்துக்கிறேன். கும்பல் இருக்கு. இப்ப கும்பலே இல்லாததுக்கு என்ன காரணம்? அதான் சார் காரணமே. ஆடலும் பாடலும் நடத்துறாங்க. அதுக்குதான் அவ்வளவு கும்பல் போறாங்க. நீங்க விடிய விடிய நடத்தாலும் தூக்கம் சமாளிக்க முடியலையா? இல்ல என்ன காரணம் தெரியலையே. அவங்க தூக்கத்தோட வந்து அதுதான் சார் ஆர்வமா பாக்குறாங்க. நம்ம அப்போ உள்ளவங்க வந்து நாடகம் வந்து பாக்குறவங்க வந்து ஆர்வம் உள்ளவங்க பாக்குறாங்க. சரிம்மா, இன்னைக்கு வள்ளி திருமணம் நாடகம் ஒரு பிரபலமா இருக்கு. உங்களுக்கு தெரியுங்களா? இல்லைங்க சார். நான் போனேன். ஏன் அதை கற்றுக்காம விட்டீங்க? நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேங்க சார். கல்யாணம் பண்ண இப்போ கற்றுக்கூடாதா? கற்றுக்கலைங்க சார். அது ஆர்வம் இல்லை. ஆமாம் சார். வள்ளி திருமணம் இந்த மதுரை புதுக்கோட்டை இவங்க தான் வள்ளி திருமணம் ஆயிடுச்சு. நம்ம ஏரியாக்கெல்லாம் அதை விட்டு எல்லா இடமும் கற்றுக்குறாங்க. மற்ற நாடகங்கள் கற்றுக்கலாம். காத்தவராய் நடந்து போறீங்களா? போயிட்டு ஒரு பாட்டு பாடுங்க. காத்தவராய் நாடகத்தில் புத்துராக்ராகரம் மக்ராகரம் நல்ல புதுச்சேரி நல்பேட்டையா நல்பேட்டையாம் அரியப்பு ராஜன் பெற்ற நான் தான் அரியம்மா பெண்ணானவர். அதுல ஊழமுக்கு நாராயணன் ஒரு கேரக்டர் இருக்கு. ஆமா சார். அது ரொம்ப பிடிச்சிருக்குங்களா? அது வந்து அந்த பிடிச்சிருக்கிறதுல அவங்க சீனை அவங்க நடத்துறாங்க. நம்ம சார் அதில் ஒரு சில பிடிக்காத சீனா அந்த வாழைப்பழத்தை மென்னு கையில் தூப்பி வாயில மறுபடியும் கொஞ்சம் அசிங்கப்படுத்துறாங்களே. அது தடுக்க முடியாதுங்களா? அதை வந்து தடுக்கலாம் சார். அவங்களா பார்த்து அசிங்கம் அருவருப்பா பண்ணிடுறாங்க சில பேர். சில பேர் குருமாயெல்லாம் வாயில ஊற்றி வாங்கி எடுக்கிற மாதிரி அது கொஞ்சம் அசிங்கமா தெரியுது. அதை வந்து ஏஜென்ட் சொன்னாங்கன்னா கேட்டுக்குவாங்க சார். அவங்களும் சொன்னா கேட்டுப்பாங்க சார். அப்படியா? நகைச்சுவைங்கிற பேர்ல அருவருப்பா கொண்டு போக கூடாது. யாரா இருந்தாலும் சொன்னா கேட்டுப்பாங்க சார். அப்படிங்களா? ஆமா சார். அந்த அப்படி பண்ணக்கூடாது, வேற காமெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கேட்டுப்பாங்க சார். சரி, நீங்களும் ஒரு மூத்த ராஜ நடிகை இல்லைங்களா? கண்டிப்பா சார். இன்னைக்கு வரக்கூடிய புது நடிகைகளுக்கு அல்லது நடிகர்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்க. வர்ற நடிகர்களுக்கு அறிவுரை அப்படின்னா எப்பவுமே வந்து நம்ம கலைத்தொழில் வந்து மென்மேலும் வளரணும். சரி. அதுக்காக வந்து வர்றவங்க வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ணி ஒரு நாடக கலையை வந்து உயர்த்தணும். சரி. நம்ம வந்து மண்டக்கணமா யாருமே நடந்துக்க கூடாது. சொன்னீங்க. மண்டக்கணமா யார்கிட்ட பணிவு ரொம்ப முக்கியம். பணிவு மெயினா வந்து பணிவு தான் முக்கியம். காசு வந்து எல்லாமே சம்பளத்துக்கு போறோம் தான். சரி. அதுக்காக வந்து ஒவ்வொரு ஏஜென்ட்டுகள்கிட்டையும் யார்கிட்டையுமே மூஞ்சியை காட்டிட்டு எனக்கு இவ்வளவுதான் வேணும் அப்படின்னு கேட்க கூடாது சார். அது அவங்க மனசு பாதிக்கப்படும்ல. நம்ம நிறைய நாடகங்கள் கொடுக்குறோம், நமக்கு வந்து இப்படி கேட்கறாங்க அப்படின்னா அவங்க நிறைய ஒரு நாடகம் வாங்கி நமக்கு தர்றாங்கன்னா அசிஸ்ட் பண்ணி போயிடணும் சார். பார்வதி ஒரு மிகச்சிறந்த நடிகை இல்லைங்களா? ரோஜ நடிகை. நீங்களும் நாடகத்தில் நடிச்சுட்டு வரீங்க. உங்கள் மனைவியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்ல சிறந்த நடிகை. நடிகை. சரி. நான் கல்யாணம் பண்ணும்போது இந்த நாடகம்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படியா? சரி. நாடகம்னா நான் சிட்டியில் இருந்தேன். திருச்சியில் இருந்தீங்க? சின்ன பிள்ளை வந்து திருச்சியில் தான் இருந்தோம். சரி. நாடகத்தை பற்றி எனக்கு அந்த தெரியாது, ஒன்றும் அதை பற்றி புரியாது. உங்கள் சொந்த ஊருங்க?
சொந்த ஒரு டீஸ் காமெடி தான். இதே தாங்களா? இதே ஊர் தான். சரி. எல்லாம் ஒரு பஞ்ச காலத்தில் எல்லாம் திருச்சி கூட்டி போயிட்டாங்க. சரி. அப்படி இருந்தால் வரும்போது அப்புறம் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி. சரி. நாடகத்தை பற்றி எனக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. எப்படி உங்களுக்கு நாடகம் ஆர்வம் வந்துச்சு? நாடகம் ஆர்வம்னா அந்த மக்களை பார்க்கும்போது அந்த ஒரு நம்மளை பார்க்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. நடிகனா நம்மளை ஒரு ஊரே திரண்டு ஒரு திருவிழா கும்பிடும்போது நம்மளை ஒரு நடிகனாக எதிர்பார்க்குறாங்க. சரி. அப்படிங்கும்போது நம்மளை ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். பப்ளிசிட்டியோட நம்மளை ஒரு நடிகனாக நம்மளை மதித்து ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க போது அது பெரிய ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எப்படி நடிக்க வந்தீங்க? நம்மளும் இது ஆர்வமாக இருந்தது. சும்மா போய் நம்ம கூடவே போகிறோம் வர்றோம், நம்ம ஏதாவது ஒரு சீன் செஞ்சு பார்ப்போமே. சரி. அப்படிங்கிறதுல எந்த சீன் நடிக்க ஆரம்பிச்சிங்க? முதல்ல பார்த்தா நம்ம கோயில்பட்டி வளநாடு கைகாட்டியில் மகாராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. என்ன நடத்துல நடிச்சிங்க? மகமாய் நடத்துல. சரி. அது என்ன நடிச்சிங்க? மகமாய் நடத்துல முத மயூஸ் அரக்கன் போட்டேன். சரி சரி. அரக்கன் நல்ல வரவேற்பு எடுத்துங்களா? செம்மையாக இருந்தது. சரி. மயூஸ் அரக்கன். சரி. அப்புறம் அடுத்த வேஷம் கோட்டை பெருமாள். கோட்டை பெருமாள் மகேஸ்வரகன். சரி. அப்புறம் அடுத்து சிவன் கோட்டை பெருமாள் மகேஸ்வரகன். அப்படியே வந்து முன்னேற்றம் வந்து. ஆமாம், அப்படியே இருந்துச்சு. சரி. முத்தாளம்ம நாடகத்தில் சிவன் சாமியப்ப நாயகர். சரி. வெள்ளுடையான். சரி. அதில் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது. ஓஹோ. இந்த 2 நாடகம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. சரி. கதைகளும் கொஞ்சம் மிரட்டுறது உருட்டுறது இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் உங்களுக்கு அது மேட்ச் ஆயிடுச்சு. சரி. அதனால கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு. நல்லா பாடுவீங்களா? பாட்டெல்லாம் அவ்வளோ நம்மளுக்கு வராது. நாடகத்தில் பாடுவீங்க? ஏதாவது ஒரு பாட்டு பாடி தானே ஆகணும். பாடம்னா நம்மளுக்கு சினிமா பாட்டு அவ்வளோவா நம்ம வெக்கம்லாம் கிடையாது. சினிமா பாடல அவ்வளோதான் இந்த சுதி போக்குவரத்துலாம் தெரியும். வசனங்கள்லாம் தெரியும். ஓரளவுக்கு நடிச்சு மன திருப்திக்காக நினைக்கிறீங்க. வசனங்களும் ஓரளவுக்கு நல்லா பேசி அந்த இது பண்ணுவோம். சரி. நாடக ஏஜென்ட் வழியெல்லாம் பண்ணுவீங்களா? நாடக ஏஜென்ட் பண்ணுவேன். ஒரு வருஷம் எத்தனை நாடகம் ஏஜென்ட் பண்ணுவீங்க? ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 100 நாடகம் பண்ணுவேன். 100 நாடகம் போயிருக்கீங்களா? இல்லை, ஏஜென்ட் வழியை மட்டும் கேட்குறேன். ஏஜென்ட் 100 குறைஞ்சபட்சம் ஒரு 50 நாடகம் பண்ணிவிடுவீங்க. பரவாயில்ல. லோக்கலில் அது இல்லாமல் ஒரு 50 நாடகம் பண்ணிக்கணும். சரி. உங்கள் மனைவி ஒரு சிறந்த நடிகை இல்லைங்களா? ஆமாம். இது நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்களா? இல்லை, பெருமை தான். பெருமையாக தான். அது ஒவ்வொருத்தங்களுக்கு வாய்ப்பு கடவுள் எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்துருவாரு. சரி. ஒரு சில பேர்த்துக்கு மக்களை சந்திக்கணும், இப்படி தான் சந்திக்கணுங்கிற வாய்ப்பு கடவுள் கொடுத்துருப்பாங்க. இதை இப்படி தான் சந்திக்கணும், அதாவது நம்மளும் மக்களோட மக்களாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் மக்கள் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஆர்வக்குள்ளாருங்கிறது கதைங்கிறது. அந்த புராணங்கள் கதை இன்னைக்கு எத்தனையோ நாடகங்கள் இருக்குது, போக்குவரத்துலாம் இருக்குது. ஆனால் அந்த பழைய நாடகத்தில் வந்து எனக்கு பிடிச்ச நாடகங்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், பொன்னர் சங்கர், சித்திரவள்ளி, சரி, அர்ச்சந்திரா, பவளக்குடி. இந்த பவளக்குடியெல்லாம் இப்போ நடிக்கிறதுக்கெல்லாம் ஆளே இல்லை. உங்களுக்கு கதை தெரியுங்களா? கதையெல்லாம் தெரியாது, நாடகம் பிடிக்கும். பார்த்துருக்கேன் நாடகம். பவளக்குடியும் நல்லா இருக்கும், சித்திரவள்ளி நல்லா இருக்கும். நீங்கள் சுத்தமாக அதெல்லாம் காலி ஆயிடுச்சு நினைக்கிறேன். சுத்தமாக காலி ஆயிடுச்சு. பேருக்கு 1-2 நடக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் ஆமாம். சங்கராசு மடத்தை சுத்தமாக அழிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் பூப்பு நடமா அந்த மகமாயி ஒன்று தான் கொஞ்சம். மகமாயி பாண்டிச்சாமி இப்போ தான் டென்றாவது. அது வந்து ஓடிட்டு இருக்கு. இது வந்து மக்கள் வந்து இந்த சாமி ஆட்டங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். விரும்புறாங்க. ஆனா அது பெரிய ஒரு சின்ன ஆபத்தெல்லாம் அதுல வந்துருது. உயிர் கூட. ஆமா. ஒரு பொன்னையா நாடகத்துல ஒரு லேடி சாமி அடி கீழே வந்து இறந்துருச்சுன்னு கூட சொன்னாங்க. அந்த மாதிரி கூட எழுதுல. ஆமா. அது பெண்கள் வந்து சாமியாட்டம் ஆடி வர்றாங்கல்ல, அதுல வரும்போது அவங்களுக்கு ரொம்ப மன உடைச்சல் ஆயிடுது. அது அப்படியே பின்தாங்கி போறதுனால பேக்ல அடிச்சோன்னு ஒரு நாடகம். இன்னும் சாமி ஆகிட்டு தான் இருக்காங்க. அந்த பழக்கம் மாறல. அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஆசைப்படுறோம். இப்போ இந்த இதை நிகழ்ச்சி பார்க்குற பெண்கள் விரும்புறாங்க, சாமி நாடகத்தை விரும்புறாங்களா தெரியுது. சாமி நாடகத்தை விரும்போட்டு நான் வேண்டாம்னு சொல்லலை. அதில் வந்து சாமி ஆட்டங்கிறது அதிக நேரமாக எடுத்துக்க கூடாது. கட்டபொம்மன் நாடகம் நடிக்கிறீங்களா? கட்டபொம்மன் நாடகம் ஷார்ட்ஸை துறசின்னு போடுவேன். நடிக்கிறீங்க? ஆமாம். ஒன்று எதப்போ ஒரு இடத்துக்கு போடுவோம். அதில் அதிகமாக போகிறீங்களா? சரி. ஏன்னா அவங்கவுங்க ஒரு டீமாக இருக்கனால நம்மளை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாடக உலகத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க? பெருமைக்குரியது. அதாவது விஷயம் தான், பெரிய விஷயம் தான். உங்களை வாழ வைக்கும் கலை உலகம். சரி, அதை மேலே மறக்கக்கூடாது. நமக்கு பணம் இல்லை, பணங்காசுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். சோறு போடுறது நாடகம் தானே. நாடகம். இந்த நாடக உலகம் இல்லைன்னா உலகம் நடிகர்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். மக்களுக்கு ஒரு மனசு சந்தோஷப்படுத்துறது. மனசு முத பணத்தோட மக்களுக்கு வந்து ஒரு நாடக உலகங்கிறது, நாடக கலைங்கிறது பெரிய விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் ரொம்ப ஆர்வமாக இருக்கு நம்மளுக்கு. அதை புதுசாக அந்த பழைய நாடகமெல்லாம் கொஞ்சம் எடுத்து எல்லாம் பண்ணால் தான் இப்போ இருக்க நடிகர்களே வந்து பழைய நாடகத்தை கொஞ்சம் எடுத்து கொண்டு வரணும். மாற்றம் வர வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சங்கராசுர நாடகத்தை மீட்டு எடுக்க முடியுமா? கண்டிப்பாக மீட்டு எடுக்கலாம். வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 100க்கு 100. இப்போ அந்த அறிகுறி தெரியலையே. இல்லை, 100க்கு 100 இதோட அறிகுறி தெரியும். மீட்டு எடுக்கிற மாதிரி அறிகுறி இம்மி அளவுக்கு எனக்கு என் கண் முன்னால் ஒரு காணும்.
பார்த்தீங்கன்னா நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இல்லை நாகரிகம் அதாவது டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று செல்ஃபோனு போக்குவரத்து இதை வந்து இதை கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கனால மக்கள் வந்து நாடகங்கன்னா என்னன்னு தெரியாமல் இருக்கு. இப்போ டிவி சீரியல் போக்குவரத்து இப்போ அதுவும் கதை நாடகம், அதுவும் கதை தான் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கிராமப்புறம் கூத்தாடிங்கிற ஒரு இந்த ஒரு நாடகம் உலகங்கிறது வந்து இன்னும் சில பேருக்கு ரொம்ப புரியாமல் இருக்காங்க. நடிகரே ரொம்ப பேர் புரியாமல் இருக்காங்க. அதில் என்ன இருக்குது, எவ்வளோ அதாவது ஒரு மனுஷனுக்கு 3 நேரம் சாப்பாடு, 2 நேரம் சாப்பாடு, 1 நேரம் சாப்பாடுனாலும் இந்த நாடக உலகத்தில் சாப்பிடணும் அப்படின்னா ஊர் சோறு சாப்பிட அந்த ஊரில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னோம்னாக்கா அது 10 பேர்த்துடைய ஒரு உழைப்பு, நம்ம அதை போய் சாப்பிட்றோம். யாராருக்கு எங்கெங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. சரிங்க. சமீபத்தில் உங்கள் மச்சான் பழனிசாமி இறந்துட்டார். ஆமாம் ஆமாம். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் வந்து ரொம்ப சிறு வயசுலேருந்து ரொம்ப ஒரு நாடகத்தில் ஆர்வம் உள்ளவர். அப்படிங்களா? ஆமாம். என்ன வயசு அவருக்கு? அவருக்கு குறைஞ்ச சிறு வயசு தான், ஒரு 35 வயசு இருக்கும், 35-40 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவ்வளோ இருக்குங்களா? ஆமாம், கம்மியாக விஷயம். ஏன்னா அந்த அவரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவர், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார். வாழ்க்கையில் கஷ்டம்னா அந்த இதுதான் உலகம்னு ஓடனாப்புல. ஆனால் கடைசி வரைக்கும் ஆல்ரவுண்டே வாசிச்சுட்டு போயிட்டாப்புல. அவருக்கு மிருதங்க வாசி தெரியுங்களா? மிருதங்க வாசிப்பாப்புல. சரி. ஆனால் ஆல்ரவுண்ட்லேயே போயிட்டு ஆல்ரவுண்ட்லேயே வாசிச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டாப்புல. முதல்ல பப்புன்னு போட்டாப்புல. ஆமாம், பப்புன்னு போடும்போது நான் கல்யாணம் பண்ணலாம் போகலாம். சரி. அப்புறம் இப்போ இடம்லாம் கல்யாணம் பண்ணாலும் ஆல்ரவுண்ட் நல்லா வாசிப்பான். சரி சரி. ஆனால் அந்த மச்சனை வந்து நிறைய பேர் பப்புனெல்லாம் உருவாக்கி விட்டுருக்காங்க. அப்படிங்களா? அயலூரில் வந்து சிவான்னு ஒரு பப்புன்னு ஆளை குட்டையார் பாப்பா, அந்த பையன்லாம் என் மச்சனை பேர் தான் சொல்லுவாங்க. அந்த அவர் பேர் முழு பேர் சொல்லுங்க. சிவனேசன் பப்புன்னு என் மச்சனை தான் உருவாக்கி விட்டு. சரி சரி. அதெல்லாம் வந்து அந்த பையன் ஓரளவுக்கு மச்சனை. சிவனேசன் உங்க சொந்தக்காரங்களா? ஆமாம், சொந்தம் தான். ஏன்னா என் மச்சனை வந்து அந்த பையனை ரொம்ப உருவாக்கி விட்ட பையன். சரி சரி. அதான் இன்னமும் அந்த சிவனேசன் வந்து என் மச்சனை ரொம்ப தெய்வம் நினைப்பாப்புல. அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். நல்லா நடிகர். குரு உங்களுக்கு யாரா குருன்னா ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பழனிசாமி. அப்படிங்களா? பழனிசாமி சொல்லுவாங்க. சரி. அவர் நல்ல நடிகர், நானும் பார்த்துருக்கிறேன். ஆமாம். ரத்னம், அது அடுத்து ரத்னம்னு சொல்லி இன்னொரு பொண்ணு அயலூர். அயலூர் ரத்னமா? ஆமாம். கரூர் ரத்னம் இருக்கிற அவர்களவா? இல்லை அயலூர் ரத்னம். சரி சரி. அந்த பையனும் மச்சனோடைய சிசிஐ பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்தோம். சரி சரி. சரி சார். பாசுபதம், காத்தவராயன், முத்தாளம்மன், மதுரை பாண்டி நடிக்கிறீங்க இல்லையா? மதுரை பாண்டி வந்து ஒரு பாட்டு பாடுங்க. மதுரை பாண்டியில் தான் சார். அறுப்பு நல்ல எனக்கு திருப்பத்தூரா, அம்மம்மா திருப்பத்தூரா, திருப்பத்தூரா எனக்கு அச்சடிச்ச அம்மம்மா சாயத்துண்டா. நான் 7 பேருடன் சண்டாளி உடன் பிறந்த, நான் தான் உடன் பிறந்த இளைய கண்ணி, நான் தான் வெள்ளையம்மா. எனக்கு அண்ணன்மார்கள் அம்மம்மா 7 பேரா, எனக்கு 7 பேரா அருங்கிலிதான், நான் தான் வெள்ளையம்மா. நான் ஒருத்திக்குத்தான், நான் தான் ஒரு மகளா, அம்மம்மா ஒரு மகளா, நான் ஓவியம்மா வெள்ளையம்மா பிறந்தவளாம். அருமை. இன்னைக்கு இந்த நாடகம் ரொம்ப பிரபலமாக நடந்துட்டு இருக்குங்களா? ஆமாம் சார். இன்னைக்கு நம்பர் 1 நாடகம்னா எதை சொல்லுவீங்க சார்? மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய நாடகம்னா? மக்கள் விரும்பக்கூடியது வந்து வள்ளி திருமணம், அதை தான் சார் விரும்புகிறாங்க. நம்ம ஏரியா பக்கம் கட்டபொம்மன் நாடகம் தான் சார் அதிகமாக. இங்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த சைடில் வந்து வள்ளி திருமணம் நாடகம் விரும்புகிறாங்க. நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கட்டபொம்மன் நாடகம் தான் சார் அதிகம் விரும்புகிறாங்க. சரிம்மா, இவ்வளோ நேரம் நாடக உலகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சரிங்க சார். ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், லேடி சூப்பர் ஸ்டார் நாடக உலகத்தை பொறுத்த வரைக்கும். சரி சார். அருமையான நடிகை. உங்களுடைய கலை மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். நல்லா இருங்க. நன்றி சார். நன்றி சார்.